ஹே ஹென்னா லவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் எப்படி ஆர்கானிக் மெஹந்தி கோன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது அண்ட் உங்களுடைய ஹென்னா ஸ்டெயின் நல்லா டார்க்காகவும் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கிறதுக்கான ஒரு சில டிப்ஸ் நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் உங்களுக்கு என்னோடய ஒர்க்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் என்னை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வந்து 15 grams ஆஃப் ஹென்னா பவுடர் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து 3 ஃபில்டர் ட்ரிபிள் சிஃப்டடுன்னு சொல்லுவாங்க ஆர் 3 ஃபில்டர் ஹென்னா பவுடர். இப்போ ஹென்னா ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் பார்த்திங்கன்னா நிறைய பேஜஸ் இருக்குது. ஸோ வாங்கி டெஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஸ்டெயின் ரிசல்ட்ஸ் எந்த மாதிரி கொடுக்குது அது எல்லாமே நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்து வாங்குறது தான் வந்து பெட்டர். நெக்ஸ்ட்டு வந்து சுகர் ஆட் பண்ணுறோம். சுகர் வந்து நீங்கள் பவுடர்ட் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி நார்மல் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் 6 grams ஆட் பண்ணுறேன். நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்க, உங்களுக்கு ஹென்னா அப்பாயின்மெண்ட்ஸ் புக் பண்ணணும் அண்ட் உங்களுடைய டிசைன்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் என்னோடய ஒர்க்ஸ் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து எனக்கு இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறோம். வாட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா திக்காக இருக்கணும். கரெக்டாக சொல்லணுன்னா மேஷ்டு பொட்டேட்டோ கன்சிஸ்டன்சி. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணாலே போதும், அதுக்கு மேலே தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு வந்து எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணணும். நான் வந்து யூக்கலிப்டஸ் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு 5 ml ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் எசென்ஷியல் ஆயில் வந்து நிறையா இருக்குது. லாவெண்டர் ஆயில் இருக்குது, டீ ட்ரீ ஆயில் இருக்குது, க்ளோவ் ஆயில் இருக்குது. ஸோ உங்களோட சாய்ஸ் தான், நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டோ இல்லை வந்து ஒரு கிளிங் ரேப் வச்சோ நல்லா வந்து ஏர் டைட்டாக நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி டை ரிலீஸ்க்கு வைக்கணும். இப்போ டை ரிலீஸ் பார்த்திங்கன்னா மினிமம் 8 hours வச்சுக்கோங்க. நான் வந்து ஓவர் நைட் வச்சுருந்தேன். இப்போது டை ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அவுட்டர் லேயர் பார்த்திங்கன்னா ப்ரௌனாகவும் அண்ட் உள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரீனாகவும் இருக்கும். ஸோ அப்படின்னா டை ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதுக்கப்புறம் இதை வந்து நல்லா வந்து நம்ம பீட்டர் வச்சோ இல்லை ஸ்பூன் வச்சோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறனால நான் ஸ்பூன் வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பேஸ்ட்டோட திக்னஸ் பார்த்திங்கன்னா இந்தளவு இருந்தால் போதும். ரொம்ப திக்காக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம மறுபடியும் ஃபில்டர் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு டம்ளர் அப்புறம் பைப்பிங் பேக் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த டம்ளரில் வந்து இந்த பைப்பிங் பேக்கை வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இது பேர் வந்து ஸ்டாக்கிங். ஸோ இந்த பைப்பிங் பேக்குக்கு மேலே இந்த ஸ்டாக்கிங்ஸ் வச்சுட்டு ஹென்னா பேஸ்ட்டை வந்து ஃபுல்லாக நம்ம இந்த ஸ்டாக்கிங்ஸ்குள்ளே போட போகிறோம். இப்போ ஆர்கானிக் ஹென்னா கோன்ஸில் வந்து பெஸ்ட்டு ஸ்டெயின் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு சில ஸ்டெப்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அது ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஸ்டெயின் வந்து நல்லா டார்க்காகவும் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஹென்னா பேஸ்ட்டை வந்து ஃபுல்லாக இந்த ஸ்டாக்கிங்ஸ்குள்ளே போட்டுட்டு பைப்பிங் பேக்கையும் ஸ்டாக்கிங்ஸையும் இந்த மாதிரி சேர்த்து இப்படி நல்லா இது பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டாக்கிங்ஸை மட்டும் நம்ம வந்து வெளியே எடுக்க போகிறோம். வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா பேஸ்ட் வந்து இந்த பைப்பிங் பேக்கில் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஈஸியாக கோனில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ கோன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம செலஃபன் ஷீட் எடுத்துக்கலாம். இந்த செலஃபன் ஷீட்டை வந்து நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு இதை வந்து கோன் மாதிரி நம்ம ரோல் பண்ண போகிறோம். இது வந்து பின்னு. ஸோ இது சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.5 mm. ஸோ இந்த செலஃபன் ஷீட்டில் 4 finger கேப் விட்டுட்டு நான் கோன் வந்து ரோல் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதில் பின் இன்சர்ட் பண்ணிட்டு நான் கோனை வந்து கொஞ்சமாக டைட் பண்ணுறேன். டைட் பண்ணிட்டு செல்லோ டேப் ஸ்டிக் பண்ணிக்கிறேன்.
இப்போ நான் ஹென்னா பேஸ்ட்டை வந்து இந்த கோனில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஹென்னா கோனை வந்து சீல் பண்ணிடுறேன். ஸோ ஹென்னா கோன் சீல் பண்ணுறது வந்து நீங்கள் செலோ டேப் வச்சும் சீல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ரப்பர் பேண்ட் வச்சும் நல்லா டைட்டாக வந்து கோனை வந்து சீல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஹென்னா கோன் சீல் பண்ணுறது வந்து உங்களுக்கு இன்னும் கிளியராக வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் தனியாக இன்னொரு வீடியோ வந்து நான் போடுறேன். இப்போ ஹென்னா ஸ்டெயின் வந்து உங்களுக்கு டார்க்காக வரணும் அப்படின்னா நீங்கள் இப்போ கோன் செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உடனே ஹென்னா அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் நெக்ஸ்ட் டே தான் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உடனே ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹென்னா கையில் போட்டதுக்கப்புறம் மினிமம் 10 hours வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஓவர் நைட் வைங்க. எவ்வளோ நேரம் உங்கள் கையில் ஹென்னா இருக்கோ அவ்வளோ நல்லா ஸ்டெயின் கொடுக்கும். அண்ட் தேர்ட் வந்து நீங்கள் ஹென்னா வந்து ரிமூவ் பண்ணும்போது வாட்டரில் வந்து வாஷ் பண்ணவே கூடாது. அண்ட் நெக்ஸ்ட்டு 24 hours வரைக்கும் உங்கள் கையில் வந்து தண்ணி படாத மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் நீங்கள் ஹென்னா ரிமூவ் பண்ணும்போது கோகனட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 minutes வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ரிமூவ் பண்ணிங்க. ஸ்லோவாக ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.